நெக்ஸ்ட்டு குறிப்பிட்ட கோணத்தில் எறிதல். இதுக்கு டயக்ராம் கிளியராக தெரிஞ்சால் போதும், ஆன்சர் போட்டுடலாம். குறிப்பிட்ட கோணத்தில் எறிதல். நான் டயக்ராம் போகிறேன் பாருங்க. இது தரை, ஒரு ஆப்ஜெக்ட் தரையோட குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படுது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எரியப்பட்ட வேகத்தை தொடக்க திசை வேகம் u அப்படின்னு சொல்கிறேன். இந்த u என்ன பண்ணுது அப்படின்னா தரையோட ஒரு குறிப்பிட்ட கோணம் தீட்டாவை ஏற்படுத்துது. அப்போ இந்த யூவை தீட்டாவை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறேன். எப்போவுமே தீட்டாக்கு பக்கத்தில் உள்ளதை காஸ் தீட்டான்னு சொல்லுவோம், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, இது u காஸ் தீட்டா, இது u சைன் தீட்டா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேவா? அப்போ இது u காஸ் தீட்டாவும் u சைன் தீட்டாவும் பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த u காஸ் தீட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா யூவோட எக்ஸ் காம்போனன்ட்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு பேர் ux. இந்த u சைன் தீட்டாவை என்ன சொல்லுவோம்னா யூவோட ஒய் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம், uy. ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ் டைரெக்ஷனில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ் திசையில் நோ ஃபோர்ஸு. அப்போ நம்ம முதல்ல மாதிரி எழுத வேண்டியதான், எக்ஸ் திசையில் என்ன கிடையாது, எவ்வித விசையும் இல்லை. அப்போ எக்ஸ் திசையில் எவ்வித விசையும் இல்லைன்னா ஏஎக்ஸ் சிக்குள் நமக்கு என்ன வரும், 0. சரி, ஒய் திசையில் விசை இருக்குதா அப்படின்னா ஒய் திசையில் ஒரே ஒரு விசை இருக்குது. யார்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒய் திசையில் ஒரே ஒரு விசை உள்ளது. ஒய் திசையில் யார்? AY = அங்கே +G போட்டோம். காரணம் என்ன? பொருளை நம்ம தரையை நோக்கி எறிஞ்சோம். ஓகேங்களா? இங்கே -G போட போகிறோம். காரணம் என்ன? பொருளை மேல் நோக்கி எறிகிறோம், -G. ரைட்டா? அப்போ இது எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம இதுலேருந்து சம் போட முடியும். இன்னமும் சொல்லப்போனால் இப்போது இதுதான் பெரும உயரம். இந்த இடம் இதை ஹைட்டுன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ஹைட். ஹச் பெருமம்னு சொல்லுவோம். ரைட்டா? அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை கிடைத்தல நெடுக்கம்னு சொல்லுவோம். கிடைத்தல நெடுக்கம்னா கிடைத்தல தூரம், கிடைத்தல நெடுக்கம் ஆர்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஆரம்பித்து பறந்து வந்து இங்கே விழுவுது இல்லைங்களா, இதுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த டயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா பறக்கும் காலம்னு சொல்லுவோம். ரைட்டா? இதுதான் இதில் உள்ளது. ஃபாலோ பண்ணிங்க. கொஸ்டினுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மாதிரியே இறுதி திசைவேகங்கள் கண்டுபிடிக்கப்படும். இது 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு 2 திசைவேகங்கள் இருக்கும். இறுதி திசைவேகங்கள் Vx, Vy கண்டுபிடிக்கப்படும். Vx என்ன பார்க்கலாம் போடுவோம், ux + ax t. Vx அப்படியே இருக்கும். ux யூவோடைய எக்ஸ் காம்போனண்ட். யூவோட எக்ஸ் காம்போனண்ட் என்ன சொன்னோம், u காஸ் தீட்டா அப்படின்னு சொன்னோம். ப்ளஸ் ஏஎக்ஸ் என்ன சொல்லிட்டேன், 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த டேர்மை நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆகிடும். அப்போ Vx = u காஸ் தீட்டா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் எரியப்பட்டது அப்படின்னா, இப்போ எரியப்பட்டது அப்படின்னா எந்த இடத்துல திசைவேகம் எடுத்தாலும் எக்ஸ் திசையில் ஒரே திசைவேகம் தான் இருக்குது. எக்ஸ் திசையில் யார், u காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பொருள் எரியப்படும் போதும் u காஸ் தீட்டா தான், பொருள் கீழே வந்ததுக்கப்புறம் u காஸ் தீட்டா தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா u காஸ் தீட்டா மாறலைன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா கிடைத்தல திசைவேகம் மாறிலி. ரைட்டா? கிடைத்தல திசைவேகம் எப்படி இருக்கும், மாறிலியாகவே மெயின்டைன் ஆகும். எந்த இடத்துல பார்த்தாலும் Vx = எனது u காஸ் தீட்டா தான். ஓகேவா? அடுத்து Vyக்கு போகிறோம். Vy = uy + ayt. uy அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லிட்டோம், u sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டோம், யூவோடைய ஒய் காம்போனண்ட். அப்போ Vy = u sin தீட்டா. ayயோட வேல்யூ நான் முதலே சொன்னேன், -g × t. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொகுப்பையின் திசைவேகம் கண்டுபிடிப்போமா. இப்போ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த Vy இருக்குது பார்த்தீங்களா, இந்த Vy என்ன பண்ணோம்னா பெரும உயரத்தில் என்ன ஹச்ன்னு ஒரு இடத்த சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல யார் 0 அப்படின்னா Vyயோட மதிப்பு 0 ஆயிரும். ஏன் மதிப்பு 0 ஆகுது அப்படின்னா,
பொருள் இங்கேருந்து போகும் ப்ளஸ்ஸு, இங்கே போய் நிற்கும் 0, அதுக்கப்புறம் இங்கே வந்து வரும் மைனஸ். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம தொகுபயன் திசைவேகம் கண்டுபிடிப்போம். தொகுபயன் திசைவேகம், தொகுபயன் திசைவேகம்னா என்ன? ஏதேனும் ஒரு புள்ளியில் உள்ள திசைவேகம், அதான் தொகுபயன் திசைவேகம். மொத்த திசைவேகம் v = √vx². vx² அங்கே யார் இருக்கா? u² cos² θ ப்ளஸ் vy². vy²னா u sin θ மைனஸ் gt த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது தொகுபயன் திசைவேகம். சார் இதை டெஃபனேஷன் பண்ணி எழுதணுமா அப்படின்னா பெரும்பாலும் இதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெஃபனேஷன் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து போவோமா? அடுத்து பறக்கும் காலம். பறக்கும் காலம்னா என்ன? வீசப்பட்ட புள்ளியிலிருந்து தரையை தொடுவதற்கு அது எடுத்துக்கொள்ளும் காலம் t. அப்போ நான் ஃபார்முலா போடுறேன். என்ன ஃபார்முலா போடுறேன்னா sy = uyt ப்ளஸ் 1/2 ayt². ஏன் சார் ஒய் ஃபார்முலா எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பறக்கிறது என்னமோ ஒயில் தான். ஓகேங்களா? கடக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும்தான் எக்ஸில். அப்போ இந்த ஃபார்முலா எடுக்கிறேன். எஸ்ஒய்னா ஒய் திசையில் இடப்பெயர்ச்சி. இங்கேருந்து வீசப்பட்டது திரும்ப இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஒய் திசையில் எந்த வித இடப்பெயர்ச்சியுமே இல்லை. அப்போ நான் 0 போடுறேன். uy, uவுடைய ஒய் காம்பனண்ட் u sin θ, tக்கு பதிலாக t மைனஸ் 1/2 ayனா ஒய் திசையில் முடுக்கம் g இன்ட்டு t². ஏன் சார் இந்த மைனஸ் போட்டிங்கன்னா ayயோட மதிப்பு -g. ஓகேவா? அப்போ 1/2 gt² இந்த பக்கம் வந்துடும். 1/2 gt² = u sin θ இன்ட்டு t. இந்த ஸ்கொயரும் இந்த டீயும் கேன்சல் ஆகுது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா t இங்கே இருக்குது, 2 இங்கே போயிடும். 2u sin θ/g அப்படிங்கிறது தான் பறக்கும் காலம். ரைட்டா? அடுத்து கிடைத்தல தூரம், கிடைத்தல நெடுக்கம். பெரும உயரம் கண்டுபிடிப்போமா? பெரும உயரம் கண்டுபிடிப்போம். பெரும உயரம், பெரும உயரம்னா இந்த பாயிண்ட்டு h. பெரும உயரம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறேன்னா எனக்கு பெரும உயரத்தில் யார் 0ன்னு தெரியும்னா vyங்கிறது 0ன்னு தெரியும். அப்போ நான் அந்த vy வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலா எடுக்க போகிறேன். என்ன ஃபார்முலானா vy² = uy² ப்ளஸ் 2as. ஏங்கிறது ஒய் டைரக்ஷனில், எஸ்ங்கிறது ஒய் டைரக்ஷன். v² = u² ப்ளஸ் 2as அந்த ஃபார்முலா. அப்போ vy², ஒய் திசையில் vy இங்கே என்னன்னு சொல்லியாச்சு? மேக்ஸிமம் கைட்டில் 0ன்னு சொல்லியாச்சு. 0 = uy², uy காம்பனண்ட் u sin θவா? u sin θ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ayக்கு பதிலாக -g, syக்கு பதிலாக ஹைட். அப்போ 0 = u² sin² θ மைனஸ் 2gh. மைனஸ் 2gh இந்த பக்கம் வருது. ப்ளஸ் 2gh = u² sin² θ, h = u² sin² θ/2g. u² sin² θ/2g. இதான் யாருக்கான ஃபார்முலா? பெரும உயரத்துக்கான ஃபார்முலா. அடுத்து கிடைத்தல நெடுக்கம். கிடைத்தல நெடுக்கம்னா இந்த டிஸ்டன்ஸு r. அப்போது s = acx = ux t ப்ளஸ் 1/2 ax t². இதான் ஃபார்முலா. ax 0 ஆயிரும். அப்போ அந்த டைம் விட்டுறலாம். அப்போ SCXங்கிறது ரேஞ்சை குறிக்கும். R = UX, உடைய எக்ஸ் காம்பனண்ட் u cos θ இன்ட்டு t. டீக்கு பதிலாக நினச்சிருக்கோம் 2u sin θ/gன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ u cos θ இன்ட்டு 2u sin θ/g. இந்த uவும் u² மாறிடும். u² 2 sin θ cos θ. ரைட்டா? sin 2θ = 2 sin θ cos θ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா sin 2θ/g அப்படிங்கிறது ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ரைட்டா? இது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு,
இது மேக்ஸிமம் ஹைட்டு, இது மேக்ஸிமம் ரேஞ்ச். அதுக்கான ஃபார்முலா. அடுத்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். அடுத்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. யார் யார் அப்படின்னா, இப்போது இப்படி எரியப்படுறது இல்லைங்களா, இந்த தான் நம்ம பெரும உயரம் ஹச்சுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, பெரும உயரத்தில் இயக்க ஆற்றல்னு கேட்பாங்க. ரைட்டா? இயக்க ஆற்றலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். எனது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 mv². அப்போ 1/2 m v². பெரும உயரத்தில் ஒரே ஒரு v தான் இருக்கும். என்ன vx மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? அப்போ vxங்கிறது எதை குறிக்கும்? vxங்கிறது u cos θவை குறிக்கும். அப்போ விக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா u cos θ அப்ளை பண்ணுறேன், ஸ்கொயருக்கு ஸ்கொயர். அப்போ 1/2 mu² cos² θ. இதுதான் என்னது? பெரும உயரத்தில் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா. ரைட்டா? ரெண்டாவது உந்த மாற்றம். உந்தம் வந்து இங்கே ஒரு திசையில் இருக்கும், இங்கே ஒரு திசையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கனக்குள்ளே வச்சுக்கோங்க, இந்த இடத்துல u = xi + yj அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ் திசையில் ஐ டைரக்ஷன்லையும் ஒய் திசையில் ஜே டைரக்ஷன்லையும் யார் இருக்கா? யூ இருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்கே விழும்போது வியாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ v = இந்த xiங்கிறது மாறவே மாறாது. அதாவது ஐ திசையில் எக்ஸ் டைரக்ஷனில் உள்ள வெலாசிட்டி மாறாது, ஒய் டைரக்ஷனில் உள்ள வெலாசிட்டி மட்டும்தான் மாறும். எப்படி மாறும்? இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே 0, இங்கே மைனஸ். அப்போ நமக்கு என்ன மாறிடும்? xi - yjன்னு மாறிடும். இது வந்து ஏ அப்படிங்கிற இடத்துல உள்ள வெலாசிட்டி, இது பிங்கிற இடத்துல உள்ள வெலாசிட்டி. ரைட்டா? அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒய் காம்பவுண்டு மைனஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது? மாறுது. ரைட்டா? மூணாவது பாயிண்ட்டு, அதிக கிடைத்தல நெருக்கம் வேணும் அப்படின்னா, ஆரோட மதிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தீட்டா எவ்வளோ எரியணும் அப்படின்னா 45 டிகிரியில் எரியணும். ஓகேங்களா? அதிக கிடைத்தல நெருக்கம் நமக்கு கிடைக்கணும்னா, அதிக டிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்ச் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா தீட்டா வந்து 45 டிகிரியில் நம்ம என்ன பண்ணணும்? எரியணும். நாலாவது பாயிண்ட்டு, நீங்கள் இப்போ எரியிறீங்கன்னு வச்சுங்களேன், 20 டிகிரியில் எரியிறீங்க, 70 டிகிரியில் எரியிறீங்க. ரைட்டா? இந்த ரெண்டுமே ஒரே திசையில் தான் இருக்கும். அப்போ இதோட ரெண்டோட திசையும் ஆர், ஒரே ஆர் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ 50-40ன்னு வச்சுக்கோங்க, 50 டிகிரி 40 டிகிரி. ரைட்டா? அப்போ நமக்கு இந்த 2 டிகிரியில் எரிஞ்சாலும் ஆர் ஒன்றா தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, தீட்டா 90 - தீட்டா. ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 வந்தது அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 90 வந்ததுன்னா, அந்த ரெண்டு கோணமுமே சமமான ஆர் மதிப்பை கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் இது சொல்ல வருது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு எரிபொருள் இயக்கத்தில். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பெஷலாக நடத்துவேன். இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபாலோப்பில் போகிறேன். ஓரளவுக்கு மெயினான டாபிக்ஸை மட்டும் இப்போதைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போக போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னமும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நடத்த ஆரம்பிப்போம். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.